Hello guys, இப்போ நம்ம வந்து chapter 1ல reduce the equation of force using Newton's second law தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த law என்ன சொல்லுதுன்னா the force acting on a body is directly proportional to the rate of change of its linear momentum. இந்த லாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபோர்ஸை வந்து டிரைவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம்னா இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி. இப்போ மொமெண்டம் வந்து பிஐன்னு எடுத்துக்கலாம் இனிஷியல் மொமெண்டம்னால. ஸோ மொமெண்டமோட ஃபார்முலா மாஸ் இன்டு வெலாசிட்டி. யூ வந்து நம்மளோட இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ அதே மாதிரி ஃபைனல் மொமெண்டம் அது வந்து பிஎஃப் மாஸ் இன்டு வி. வி வந்து ஃபைனல் வெலாசிட்டி. மாஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன? டெல் பி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். m into p minus m காமனாக விட்டு எடுத்துக்கலாம். இது சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போது நம்ம லா என்ன சொல்லுது? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் லீனியர் மொமெண்டம். ஃபோர்ஸ் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு rate of change of momentum. Rate of change of momentum na enna? Change in momentum per time. So proportional to change in momentum per time. அதாவது ஒரு டைமுக்கும் மொமெண்டம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான். இப்போ ஆல்ரெடி நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிச்சிருக்கோம். டெல் பி ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பை டி. இப்போது இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ அந்த ப்ரொபோர்ஷனலை நம்ம எடுக்கணும்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கே அப்படிங்கிற ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை விதி எழுதணும். பை டி. எல்லா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லேயும் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து 1. F is equal to m into v minus u by t. இப்போ என்னன்னா ஆக்சலரேஷன்னா என்னன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். இப்போ இந்த மேலே இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஆக்சலரேஷனுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? டெஃபினிஷன் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பெர் டைம். ஆக்சலரேஷன் is equal to change in velocity per time. வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இந்த டைமுக்கு வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அதுதான் நம்மளோட ஆக்சலரேஷன். அதோட ஃபார்முலா வந்து a equal to v minus u by t. ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இதுதான் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது v minus u by t இங்கே இருக்குது, v minus u by t இதில் இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஆக்சலரேஷனோட இது போட்டோன்னா இதுதான் ஃபோர்ஸோட ஃபார்முலா. So finally this implies force
equal to mass into acceleration. அவ்வளோதான்.